வாணியம்பாடியில் பல ஆண்டு கோரிக்கையான ரயில்வே மேம்பாலம் அமைக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட LC81 ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. நகரின் முக்கிய அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை இணைக்கும் இந்த பாதையில் நாளொன்றுக்கு 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் செல்வதால் கேட் அடிக்கடி மூடப்படுகிறது. இதனால் அவசர சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகள் மற்றும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதோடு 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதியாக மட்டுமே இருக்கும் இத்திட்டத்தை மக்களின் பாதுகாப்பு கருதி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த LC81 ஒவ்வொரு தடவை தேர்தல்லையும் அந்த வாக்குறுதிக்காக அதை பயன்படுத்தணுன்றதுக்காகவே அந்த ஒர்க்கை முடிக்காமல் இருக்காங்க. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, எந்த கட்சி மாறி வந்தாலும் சரி, அவங்களோட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும், அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், வருவாங்க LC81 உங்களுக்கு மேம்பாலம் கட்டி தரப்படும் அப்படின்னுவாங்க. ஆனால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா வாணியம்பாடியில் அப்படி ஒரு மேம்பால பற்றி பிரச்சனை இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியாது. அருப்புக்கோட்டையில் புதிய வழித்தடத்தில் மினி பேருந்து சேவை இயக்கப்பட்ட நிலையில் மக்கள் அதற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் முதல் கோபாலபுரம் வரை புதிய வழித்தடத்தில் மினி பேருந்து சேவையினை வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த புதிய பேருந்து வசதியால் தங்களின் நீண்ட நாள் போக்குவரத்து பிரச்சினை தீர்ந்த மகிழ்ச்சியில் கோபாலபுரம் கிராம மக்கள் பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். குடியாத்தம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கருணீக்க சமுத்திரம் பகுதியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் 42 வயதான செல்வம் என்ற கூலி தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருடன் மது அருந்திய லாரி ஓட்டுநர் ரோஷன்குமார் என்பவர் ஆத்திரத்தில் செல்வத்தை கட்டையால் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ரோஷன்குமார் மீது செல்வம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக தெரியவந்துள்ள நிலையில் இதுகுறித்து மேல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரோஷன்குமாரை கைது செய்துள்ளனர். மதுரை மாநகராட்சி ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மார்ச் 12 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றுள்ள 200 கோடி ரூபாய் ஊழல் மற்றும் கடந்த 5 மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடத்தப்படாததை கண்டித்து மார்ச் 12ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் சூறையாடப்படுவதாகவும் மேயர் மற்றும் மண்டல தலைவர்களை நியமிக்க முடியாமல் நிர்வாகம் முடங்கியுள்ளதாகவும் சாடினார். மேலும் திருச்சியில் நடைபெறும் திமுக மாநாட்டிற்கு மக்கள் பணத்தை வைத்து கூட்டத்தை கூட்டியுள்ளதாக விமர்சித்தார். விடியல் தருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு விடியாத ஆட்சியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. தேர்தல் வருகிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்து வைத்திருக்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு மக்களை கூட்டுகிறார்கள். இதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிவிச்சுகிறது. வேப்பூர் அருகே மணிமுத்தாற்றில் ரூபாய் 12 கோடியில் வெள்ள தடுப்புச் சுவர் கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள இலங்கையனூர் மணிமுத்தாற்றில் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மாவட்ட கனிமவள நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட இந்த நிதியை கொண்டு நடைபெறும் இப்பணிகளுக்கு விருத்தாசலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து தலைமை தாங்கினார். இதன் மூலம் இலங்கையனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களின் நீண்டகால வெள்ள அபாய அச்சம் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழக மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் செய்தனர். திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கணிதவியல் 4ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி சோபியா விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாணவி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக நிர்வாகம் நேரடியாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும்
உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.